வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் பாய்கிறது GSLV F-12 ராக்கெட். 2232 கிலோ எடை கொண்ட வழிகாட்டும் வகை செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுகிறது. அயலக தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக ஜப்பான் வாழ் தமிழர்களிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஜப்பானிய தமிழ் சங்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்யும் என உறுதி. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் 140 கோடி மக்களின் கனவுகளை நனவாக்கும் இடம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். விஷசாராய மரணங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. IPL இறுதிப் போட்டி இன்று நடைபெறும் என அறிவிப்பு. அகமதாபாத்தில் இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக தடைப்பட்டது ஆட்டம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து GSLV F-12 ராக்கெட் இன்று விண்ணில் ஏவப்பட உள்ளது. இஸ்ரோ சார்பில் GSLV F-12 ராக்கெட் இந்திய நேரப்படி காலை 10:42 மணிக்கு ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளது. இந்த ராக்கெட்டின் மூலம் NVS-01 என்கிற 2232 கிலோ எடை கொண்ட வழிகாட்டும் வகை செயற்கைக்கோள் செலுத்தப்பட உள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டடம் 140 கோடி மக்களின் கனவுகளை நனவாக்கும் இடம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாட்டிற்கு வழங்கப்படும் பரிசு இது என்றும், புதிய நாடாளுமன்றம் நமது ஜனநாயகத்தின் கோவில் எனவும் கூறினார். இந்தியாவின் சக்தியை மீண்டும் உலகிற்கு காட்டியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்த தருணம் இந்தியாவின் வளர்ச்சியை மட்டுமல்ல, உலகின் வளர்ச்சியையும் பறைசாற்றுவதாகவும் கூறினார். தமிழக செங்கோலை புதிய நாடாளுமன்றத்தில் நிறுவியது தொடர்பாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, செங்கோலை மிகுந்த மதிப்போடு வணங்குகிறேன் என்றார். புதிய இந்தியாவின் அடித்தளம் இந்த இடம் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி, தேசமே முதலில் என்ற சிந்தனையை மனதில் வைத்து முன்னேறி செல்வோம் என்றார். நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டது தமிழ்நாட்டிற்கு பெருமை என ஆளுநர் RN ரவி கூறினார். புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், அறம், தர்மம், நேர்மையை குறிக்கும் செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டிருப்பது தமிழ்நாட்டிற்கு பெருமை என்றார். தொடர்ந்து பேசிய அவர், செங்கோல் நிறுவப்பட்ட தினமான மே 28ஆம் தேதி ஆண்டுதோறும் ஆளுநர் மாளிகையில் கொண்டாடப்படும் என்றார். விழுந்த நேரத்தில் எழுச்சி பெற்ற நாடு ஜப்பான் என்றும், ஜப்பான் என்றாலே உழைப்பு, சுறுசுறுப்பு என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டோக்கியோ சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஜப்பான் வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஜப்பானிய மொழிக்கும் தமிழுக்கும் நிறைய ஒற்றுமை உள்ளதாக குறிப்பிட்டார். அயலக தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாகவும், ஜப்பானிய தமிழ் சங்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்யும் என்றும் கூறினார். ஜப்பான் என்றால் உழைப்பு, சுறுசுறுப்பு, உழைப்பாளர்களின் நாடு இது. வீழ்ந்த வேகத்தில் எழுச்சி பெற்ற நாடு இந்த நாடு. 2ஆம் உலகப் போரின் போது அணுகுண்டுகள் வீசப்பட்டு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டாலும் மிக குறுகிய காலத்திலே எழுந்து நின்று உலகில் தவிர்க்க முடியாத பொருளாதார சக்தி மிகுந்த நாடாக ஆகியிருக்கிறது இந்த ஜப்பான் நாடு. தமிழை காப்பது தமிழினத்தை காப்பதாகும். அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அதற்கு தேவையான உதவிகளை தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் செய்யும். கள்ளச்சாராய மரணங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை கண்டித்து அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்த அறிக்கையில், தமிழகத்தில் ஊழல் முறைகேடுகள், கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானங்களால் இறப்பு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஆகியவற்றை கண்டித்தும், இவற்றிற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தியும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தார். சென்னையில் ஆளுநர் மாளிகை நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்தப்பட்டு விட்டதால் அமைப்பு ரீதியாக சென்னையில் செயல்பட்டு வரும் 9 மாவட்டங்கள் தவிர்த்து மீதமுள்ள மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது.
சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எஸ்.வி. கங்கா பூர்வாலா பதவியேற்றுக் கொண்டார். மும்பை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த எஸ்.வி. கங்கா பூர்வாலாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக எஸ்.வி. கங்கா பூர்வாலா பதவியேற்றார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். தென்காசியில் விதிமுறைகளை மீறி செயல்படும் கல்குவாரிகளை விசாரிக்க தனிக்குழு அமைக்கப்படும் என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முப்படை வீரர்கள் ஒருங்கிணைப்பு சங்கம் நடத்தும் மாநாடு சங்கரன்கோவிலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன், சாயப்பட்டறைகளால் ஏற்படக்கூடிய கழிவுகளால் மண்ணும் நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். பிரதமர் மோடி சாதனையாளர்களை தேடி தேடி விருதுகளை வழங்கி வருவதாக தெரிவித்த தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், நேர்மையை சுமந்து நின்றால் ஐடி ரைடு, இடி ரைடு வந்தால் கவலைப்பட வேண்டாம் என கூறினார். நமது பாரத பிரதமர் என்ன செய்கிறார்? சாதனையாளர்களை தேடி தேடி தேடித்தான் உயரிய விருதுகளை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். மண் வைத்திருப்பவர்கள் மட்டுமல்ல, மண்ணால் சிலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட பத்மஸ்ரீயை அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நேர்மையை சுமந்து நிற்கும் பொழுது மனிதன் அழகு பெறுகிறான். நேர்மையை சுமந்து நிற்கும் பொழுது ஐடி ரைடு வந்தாலும் கவலைப்பட வேணாம், இடி வந்தாலும் கவலைப்பட வேணாம், யார் வந்தாலும் கவலைப்பட வேணாம், வந்தவங்களை தாக்கவும் வேணாம், இல்லையா? அதனால நேர்மை என்பது இருக்கும் பொழுது மனிதன் உயர்ந்து நிற்கிறான். தமிழ்நாட்டில் 3 மருத்துவக் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்தாகும் நிலையில் தமிழக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்து அங்கீகாரம் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வை நடத்தாததால் 450 பேராசிரியர்கள், 550 உதவி பேராசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக கூறினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பத்திரக்கோட்டையில் மாபெரும் பலா திருவிழா நடைபெற்றது. விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் 100 வகை பலா, 100 விதமான சுவை என்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் தமிழகம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். பலா திருவிழாவில் பன்ருட்டி பலா, 1000 காய்ச்சி, செந்தூரம் மிருது, தேன், மஞ்சள், தாய்லாந்து ஆரஞ்சு என பல்வேறு வகையான பலாப்பழங்கள் இடம்பெற்றுள்ளன. பட்டாசு உற்பத்தி உரிமத்தை 5 ஆண்டுகளுக்கு வழங்க வேண்டும் என்று சிதம்பரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு பட்டாசு வணிகர்கள் கூட்டமைப்பின் மண்டல மாநாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் பட்டாசு கடை உரிமம் வாங்கிக் கொண்டு பட்டாசு உற்பத்தி செய்யப்படுவதால்தான் விபத்து ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுகின்றன என்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. கோவில் திருவிழாவில் பயன்படுத்தும் நாட்டு வெடி வீரியம் அதிகமாக இருப்பதால்தான் விபத்து ஏற்படுகிறது என்றும், அதனால்தான் குறைந்த வீரியமுள்ள பட்டாசுகளை தயாரிப்பதாகவும் அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தஞ்சை மாவட்டம் கல்லணை கால்வாயை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கல்லணை கால்வாய் கல்லணையிலிருந்து பிரிந்து புதுக்கோட்டை மாவட்டம் வரை செல்கிறது. இதன் மூலம் தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 2 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் தஞ்சை காந்திஜி சாலையிலிருந்து எம்.கே. மூப்பனார் சாலை வரை உள்ள கல்லணை கால்வாயில் ஆகாய தாமரைகள் புதர்மண்டி கிடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரிக்கொம்பன் யானை நடமாட்டம் காரணமாக கம்பம் பகுதியை தொடர்ந்து கூடலூர், அதன் சுற்றுப்புறங்களிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 18 பேரை கொன்று அட்டகாசம் செய்து வரும் அரிக்கொம்பன் மீண்டும் குடியிருப்புக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் கம்பம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் புதுப்பட்டி, காமையகவுண்டன்பட்டி, கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கேரளாவுக்கு அதிக அளவில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதை கண்டித்து தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்களை கொண்டு செல்ல யார் அனுமதித்தது என்று கேள்வி எழுப்பினார். கனிம வள கடத்தலை அரசு தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்தார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தேவி அம்பாள் கோவிலில் கனிமாற்று திருவிழா நடைபெற்றது. ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த வினோத திருவிழாவில் ஆண்கள் தங்களின் உடல் முழுவதும் சந்தனத்தை பூசி மகிழ்ந்தனர். மேலும் 500க்கும் மேற்பட்டவர்கள் ஓலை பெட்டியில் பழங்களை வைத்து தலையில் சுமந்தபடி 16 கிலோமீட்டர் தூரம் நடந்தனர்.
தனது 234வது படத்தின் மீது ரசிகர்கள் கொண்டுள்ள எதிர்பார்ப்பு சற்று பதற்றமடைய வைப்பதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மணிரத்னத்துடன் இணையும் படம் குறித்து பேசியுள்ள அவர், படத்தின் வேலைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும், எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தாலும் எங்களது கூட்டணியில் முதல் படமான நாயகன் படத்தில் பணியாற்றியதைப் போன்று கூலாக உருவாக்கி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அசாமின் முதல் வந்தே பாரத் ரயிலை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி மற்றும் அசாம் மாநிலம் கவுஹாத்தி இடையே இயக்கப்படவுள்ள இந்த ரயில் வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் முதல் ரயிலாகும். இதேபோல் புதிதாக மின்மயமாக்கப்பட்ட 182 கிலோமீட்டர் ரயில் பாதையை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். மக்களின் குரல்களை நசுக்கும் பணி தொடங்கியுள்ளதாக ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மல்யுத்த வீராங்கனைகள் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டு இவ்வாறு தெரிவித்துள்ளார். முடிசூட்டு விழா முடிந்துவிட்டதாகவும், ஆணவமிக்க மனனுடைய மக்களின் குரல்களை நசுக்கும் பணி தொடங்கியுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் பெண் மல்யுத்த வீரர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க டெல்லி மகளிர் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. மணிப்பூரில் கலவரக்காரர்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையேதான் சண்டை நடப்பதாகவும், சமூகங்களுக்கு இடையே இல்லை என்றும் முதலமைச்சர் பிரேன் சிங் தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் ஷேக்மாய், சுக்னு, கும்பி, பேயங், செரவ் ஆகிய இடங்களில் கலவரக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படைக்கும் இடையே தீவிர சண்டை ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஆயுதம் ஏந்திய கலவரக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேதான் துப்பாக்கிச் சண்டை நடப்பதாக தெரிவித்துள்ள அவர், சமூகங்களுக்கு இடையே அல்ல என கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டு வியூகம் குறித்து விவாதிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் ஜூன் 12ஆம் தேதி பாட்னாவில் கூடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே 19 எதிர்க்கட்சித் தலைவர்கள் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவை புறக்கணித்துள்ள நிலையில், அடுத்த கட்டமாக வரவிருக்கும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர், பல மாநில சட்டமன்ற தேர்தல்கள், அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் குறித்தெல்லாம் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிகிறது. துருக்கி அதிபர் தேர்தலில் எர்டோகன் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிய துருக்கி அதிபர் எர்டோகன், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஆட்சி செய்யும் பொறுப்பை வாக்காளர்கள் தமக்கு வழங்கியுள்ளனர் என தெரிவித்தார். எர்டோகன் வெற்றி பெற்றார் என்ற அறிவிப்பு வெளியானதும் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் உச்சவரம்பு ஒப்பந்தம் அடுத்த வாரம் நிறைவேற்றப்படும் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கடன் உச்சவரம்பு விவகாரத்தில் ஆளும் தரப்பு மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பைடன் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் பொருளாதார ரீதியான சீர்குலைவை தவிர்க்கும் என கூறப்படுகிறது. ரஷ்யாவின் நட்பு நாடான ஈரான் மீது யுக்ரைன் 50 ஆண்டுகளுக்கு பொருளாதார தடைகளை விதிக்கும் மசோதாவை யுக்ரைனின் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்வைத்துள்ளார். ஈரான் ரஷ்யாவிற்கு நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்கியதால் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானில் தயாரிக்கப்பட்ட 54 ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ஒரே இரவில் 52 பேர் கொல்லப்பட்டதாக யுக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை, குஜராத் இடையிலான IPL இறுதிப் போட்டி மழை காரணமாக இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் சென்னை, குஜராத் அணிகளுக்கு இடையே நேற்று இரவு IPL இறுதிப் போட்டி நடைபெற இருந்தது. ஆனால் அகமதாபாத்தில் இடைவிடாது மழை கொட்டி தீர்த்தது. இதனால் மைதானத்தில் குளம் போல் மழைநீர் தேங்கிய நிலையில் போட்டியை நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனையடுத்து போட்டியை ரிசர்வ் டேவில் நடத்த இரு அணியினருடன் நடுவர்கள் ஆலோசித்த நிலையில் இன்று இரவு 7:30 மணிக்கு இறுதிப் போட்டி நடைபெறும் என IPL நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே வாங்கிய டிக்கெட்டுகளை ரசிகர்கள் பத்திரமாக வைத்திருக்குமாறும், அந்த டிக்கெட்டுகளை இன்று பயன்படுத்திக் கொள்ளுமாறும் IPL நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று விண்ணில் பாய்கிறது GSLV F-12 ராக்கெட். 2232 கிலோ எடை கொண்ட வழிகாட்டும் வகை செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுகிறது. அயலக தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக ஜப்பான் வாழ் தமிழர்களிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஜப்பானிய தமிழ் சங்கத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்யும் என உறுதி. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் 140 கோடி மக்களின் கனவுகளை நனவாக்கும் இடம். புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி.
தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். விஷ சாராய மரணங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களை கண்டித்து போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு. ஐபிஎல் இறுதிப் போட்டி இன்று நடைபெறும் என அறிவிப்பு. அகமதாபாத்தில் இடைவிடாது பெய்த மழையின் காரணமாக தடைப்பட்டது ஆட்டம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.